நமஸ்காரம். நான் மடிப்பாக்கம் சுந்தரிமானி கிச்சன்னு ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது, எங்கள் பாட்டி பண்ணினது, அதெல்லாம் உங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஏதாவது இது தப்பு இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாரம்பரிய சமையல்லாம் அந்த காலத்தில் நிறைய பண்ணுவோம், அதெல்லாமும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்றைக்கி நம்ம பரங்கிக்காய் பால் கூட்டு பண்ணலாம் அப்படின்னுட்டு எல்லா சாமானும் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன சாமான்னு சொல்லிவிட்டு, பரங்கிக்காய் ஒரு சின்ன பீஸு துண்டமாக நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன பொடி பொடி துண்டமாக. அதுக்கப்புறம் பால் 100, தண்ணி 1/2 டம்ளர், வெல்லம் ஒரு அச்சு, கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், தேங்காய் ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய், இது வரையிலும் வச்சுன்ட்டு அதுக்கப்புறமா குக்கரை வச்சு அதில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு பரங்கிக்காயை அதில் வேக விட்டுட்டு 1/2 வேக்காடு வெந்ததுக்கப்புறமா நம்ம அதில் பால் விடணும். பால் விட்டு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை பொடி பண்ணிட்டு கூட சேர்க்கலாம். நான் அப்படியே போட்டுட்டேன், அவசரத்தில் அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் பொடி பண்ணி வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டா சீக்கிரமாக கரைஞ்சிரும், சூட்டில் கரைஞ்சிரும். எப்படியா இருந்தாலும் பரவாயில்லன்னு போட்டேன். அதுக்கப்புறமா இது வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா தேங்காயையும் அதில் போட்டுட்டு ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் சேரணும், கொஞ்சம் அப்படியே தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும், தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். கூட்டுனா கொஞ்சம் சேர்ந்தா மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, அரிசி மாவை கரைச்சி விட்டுட்டோன்னா கொஞ்சம் சேர்ந்தா மாதிரி இருக்கும், கொஞ்சம் கூட்டுக்கு நல்லாயிருக்கும். நான் அரிசி மாவை அப்படியே தூவி விட்டுட்டேன், கரைக்கலை. அதுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டு ஒரு வானலில் ஒரே ஒரு காஞ்ச மிளகா, 2 கடுகு, 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு தாளித்து கொட்டிட்டு அதில் கொட்டிட வேண்டியதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இது வத்த குழம்புக்கு ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.